ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி எவ்வளோ வரும்னா 10 வருஷம் இருக்கணும். 10 வருஷம் இருந்தா தான் ஏன்னா குழந்தைகள் வந்து நீங்க ஒரே டைம்ல 2 குழந்தைகள பெத்துக்கிறீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு நீங்க அன்பு செலுத்துறீங்க. நம்ம அப்பா, அம்மா வந்து நம்ம மேல தான் அன்பா இருக்காங்க. இல்ல அண்ணன் மேல தான் அன்பு அதிகம். அந்த மாரியான ஒரு பாரபட்சம் இருக்குல்ல, அது வந்து சின்ன வயசுல வந்துரக்கூடாது. ஒரு 10 வயசுக்குள்ள அந்த குழந்தைகள்ட்ட நீங்க 2 குழந்தைகள ஒரே டைம்ல பெத்துக்கிறீங்க. ஒரு குழந்தை 1 வயசு, இன்னொரு குழந்தை ஒரு 3 வயசு. இப்படி பெத்துக்கும்போது நீங்க 2 பேருக்குமே வந்து உண்மையா இருக்க முடியாது. 2 பேருக்கும் அப்பா, அம்மாவா இருப்பீங்க, பார்த்துப்பீங்க எல்லாம். ஆனா, யார உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் கவனிப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து உங்களுக்கு யார பிடிக்குது? அப்பா, அம்மாவுக்கு நம்மள விட அண்ணன தான் ரொம்ப பிடிக்குது. அல்லது தம்பிய தான் ரொம்ப பிடிக்குது. தம்பிய தான் ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அந்த இது இருக்குல்ல, அது வந்து இந்த குழந்தைகளுடைய மனசுல வந்து ஒரு பாதிப்ப ஏற்படுத்தும். ஏன்னா, பிற உயிரினங்கள்லாம் வந்து குட்டி போட்டா, அது 1 மாசத்துல அது பாட்டுக்கு அது வேலைய பார்த்துட்டு போயிரும். ஒரு நாய் குட்டி போட்டாக்கா, நாய் ஒரு ஒரு 1 1/2 மாசம் ஆச்சுன்னா, அது பாட்டுக்கு அது தன் வேலைய பார்த்துட்டு போயிரும். ஒரு ஆட்டுக்குட்டி, அல்லது வந்து ஒரு மாடோ சரி கன்னுக்குட்டி போட்டுச்சுன்னா, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வேலைய பார்த்துட்டு போயிரும். அடுத்து தான் அது இன்னொரு குட்டிய போடுது. நல்லா கவனிச்சீங்களா? ஒரு குட்டிய ஒரு நாய் வளர்க்குது, ஒரு ஆடு வளர்க்குது, ஒரு மாடு வளர்க்குது. இப்போ அந்த வளர்த்து ஒரு அளவுக்கு ஆளாக்குன உடனே அத விட்டு போயிடுது. அதன் பிறகு தான் அது இன்னொரு குட்டியவே போடுது. ஒரே டைம்ல அது அடுத்தடுத்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணோம்? ஒரு குழந்தை வளர்றதுக்கு, வளர்ந்து இந்த உலகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு, மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் தேவை. மனிதர்களுக்கு அது தேவையா இருக்கு. மனித வாழ்க்கைங்கிறது வந்து வித்தியாசமானது. மனித வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டு மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு 10 வயசு தேவையா இருக்கு. ஒரு 8 வருஷமா தேவையா இருக்கு. நம்ம 10 வருஷம்னு வச்சுப்போம். அப்போ இந்த 10 வருஷம் தேவையா இருக்கு. 10 வருஷம் அம்மா, அப்பாவோட அரவணைப்பு அந்த குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னா, அந்த நேரத்தில நீ இன்னொரு குழந்தைய பெத்துக்காத. பிற உயிரினங்கள் கூட தெளிவா இருக்கு பாருங்க. இன்னும் அந்த குட்டி போட்டுச்சுன்னா, அது வளர்ந்து கொஞ்சம் அதுவா தன்ன பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் அது இன்னொரு குட்டிய போடுது. அதுக்கோட டைமும் ரொம்ப குறைவு. 1 மாசம், 2 மாசத்துல அது இன்னும் தன் வேலைய பார்த்துட்டு போயிருது. அடுத்தடுத்து குட்டி போடுறதுனால, அடுத்தடுத்து உடனே குட்டி போட்டாலும் அந்த குட்டிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா வந்து மனிதர்கள் அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு குழந்தைகள பார்த்துக்கணும், மனித வாழ்க்கைய கற்பிக்கணும் அப்படின்னா, மனித வாழ்க்கை முறையே கொஞ்சம் கடினமானது. மனிதர்கள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு 8, 10 வருஷம் ஆகுது. ஒரு 8 வருஷம் ஆகும். அப்ப 8 வருஷத்துக்கு ஒரு தாய் தந்தையர் வந்து இன்னொரு குழந்தைகள பெத்துக்காத. இந்த குழந்தை 8 வருஷம் வளர்ந்து ஆளாகி, தனது வாழ்க்கையை தானாகவே பார்த்துக்கொள்ளும். அப்படிங்கிற இனிமே நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 8 வயசு நிரம்பிருச்சுன்னா, நீ வாழ்க்கைய கத்துக் குடுத்துருக்கீங்க. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இது தப்பு, அது சரி அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக் குடுத்துட்டீங்க. இத செய்யணும், காலைல எந்திரிச்சு அது மாரி வீட்டெல்லாம் பெருக்கணும், சுத்தமா வைக்கணும். இது எல்லாத்தையுமே கத்துக் குடுத்துட்டீங்க. ஒரு 8 வயசுல போதும். மனித வாழ்க்கைய பத்தியான அடிப்படை தெளிவு 8 வயசு வந்துருச்சு. குழந்தைகளுக்கு தெளிவு அடைஞ்சிருச்சு. அதன் பிறகு அது அம்மாவோடே இருந்தாலும், அம்மாவுக்கு பக்கத்துல இருந்தாலும், தனது வேலைகள தானே பார்த்துக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மா சாப்பாடு அப்படி எதுவுமே கேட்காம, தன் வேலைய அம்மா கால் கழுவி விடு, குண்டி கழுவி விடு, அம்மா உச்சா வருது அப்படின்னு 8 வயசுல உள்ள பசங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லா எல்லாத்தையும் கத்துக் குடுத்தாச்சு. இனிமே அந்த குழந்தை தான் வாழ்க்கைய தானா அம்மா பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீ இன்னொரு குழந்தை இந்த மாரி இந்த டைம்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா நம்ம மேல பாசமா இருக்காங்களா? யார் மேல பாசமா இருக்காங்க? அப்படிங்கிறத கவனிக்கிற மாரி வச்சுக்க கூடாது. ஒரு டைம்ல நீங்க வந்து ஒரு குழந்தை பெத்துட்டீங்கன்னா, அடுத்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு குழந்தைய பெத்துக்கணும். அப்படி இருக்கிறது தான் சரியான நடைமுறை. ஆனா இன்னைக்கு வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்ப பெண்கள் குழந்தை பெத்தாச்சா வேலைக்கு போ முடியாது. அப்போ நான் வந்து இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறேன். அப்ப 5 வருஷம் அத பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டேன்னா, திரும்ப 5 வருஷம் நான் பார்த்துக்கணும். 10 வருஷம் குழந்தை வளர்ப்புக்காகவே நான் குழந்தைய கவனிக்கிறதுக்காகவே போயிடும். இந்த 5 வருஷத்திலேயே நான் அடுத்தடுத்து 2 குழந்தைகள பெத்துட்டேன். 2 குழந்தைகள பெத்துக்கணும்னு தான் என்னுடைய ஐடியா. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து 2 குழந்தைகள நான் பெத்துட்டேன் அப்படின்னா, 6 வருஷத்துல என்னுடைய குழந்தை வளர்ப்பு பணி முடிஞ்சிரும். அதன் பிறகு நான் வேலைக்கு போலாம். எனக்கு ஒரு 4 வருஷம் மிச்சமாகுது. அப்படி பார்க்குறாங்க. தொழில் சிந்தனை, தொழில் ரீதியான சிந்தனை, பணத்த சம்பாதிக்கிற அந்த அத அடிப்படையா வச்சு பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட நன்மைய கருதி, அந்த குழந்தைக்கு வந்து யார் மேல அம்மா பாசமா இருக்காங்க, அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பத்தி கவலைப்படாம, குழந்தை என்ன நினைக்கும்? குழந்தைகளுக்கு முழு முதற் கவனத்த செலுத்தணும். அதெல்லாம் பார்க்காம 2 குழந்தைகள பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, அந்த குழந்தைகள அப்படிலாம் இருக்கும்ல. அப்ப அப்படித்தான் பார்க்குறாங்க. 2 குழந்தைகள இப்போ அதுவே நீ ஒரு 8 வயசுக்கு குழந்தை வளர்த்துட்ட. அதுக்கப்புறம் நீ குழந்தை பெத்துக்கிட்டன்னா, நீ முதல்ல பெத்த அந்த குழந்தைய நீ 2வது பெத்து பெத்து போடுற குழந்தைய பார்த்துக்கும். அப்ப அந்த மாரி இன்னைக்கு இந்த தொழில் சிந்தனை இருக்குல்ல, பணத்தை சம்பாதிக்கிற அந்த சிந்தனை, அந்த குழந்தையோட பார்வையிலருந்து நீங்க அத பார்க்காம, உங்களுடைய சௌகரியத்துக்கு உடனே 2 குழந்தைகள பெத்துட்டு, 2 குழந்தைகள் தான் எங்களுடைய ஐடியா. அத நாங்க பெத்துட்டோம். இந்த 5 வருஷத்திலே நாங்க அந்த குழந்தைகள ஒரு 5, 6 வயசுல வளர்த்துருவோம். அப்புறம் நாங்க எங்க வேலைய பார்த்துட்டு, எங்க எங்க ஏதோ ஆஃபீஸ் வேலை ஏதோ பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். அப்படிதான் யோசிக்கிறாங்க. அந்த மாரி குழந்தைகளோட பார்வையிலிருந்து பாருங்க.
குழந்தைகள குழந்தைகளுக்காக தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாருங்க. உங்களுக்காக குழந்தைகள் இல்ல. குழந்தைகளுக்கு உணர்வுகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. அதற்கு தகுந்த குழந்தைகளுக்கு தகுந்தாற் போன்று குழந்தைகளை நலனில் மனதில் வைத்துக்கொண்டு, அதற்கேற்றாற் போன்று ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 8 வருட இடைவெளி என்பது தேவை. 8 வருஷம் ஆகும். ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னந்தனியா இந்த உலகத்த எதிர்கொள்வதற்கு பெற்றோர்களுடைய உதவி இல்லாம அடிப்படையான விஷயங்கள்ல. 18 வயசு வரைக்கும் அதுக்கப்புறமான தேவைங்கிறது வேற. ஆனா ஒரு 8 வயசு வரைக்கும் வந்து தானே வந்து ஒரு இடத்துக்கு யார் நல்லவங்க, கெட்டவங்க நல்லா பேசுறது, நல்லா பேச பழகுறது, அப்புறம் வந்து குளிச்சுக்கிறது, தானே வந்து மலம் கழித்தால் தானே குண்டி கழுவுவது, இதெல்லாம் தானே பார்த்துக்கணும். அந்த அந்த தெளிவு இருக்குல்ல, தேர்ச்சி பெற்ற ஒரு தேர்ச்சி என்பது 8 வயசு வரைக்கும் கண்டிப்பா தேவை. யார்ட்ட என்ன பேசணும், அப்படி இப்படின்னு என்னது செய்யணும், எத செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒரு 8 வயசு வரைக்கும் தேவை. அதனால அதுக்கப்புறம் தான் நீ இன்னொரு குழந்தைய பெத்துக்கணும். இந்த ஒரு விதிமுறையை நம்ம சட்டமாக்கலாம். எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்க இயற்கையோடு இணைஞ்சு மனிதர்கள் தற்சார்பு வாழ்க்கை முறை வாழப் போறாங்க. நான் ஒரு உலகத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நான் ஒரு கிராமத்த வடிவமைச்சு வச்சிருக்கேன். அங்க 300 கூட்டு குடும்பங்கள் இருக்குது. 300 கூட்டு குடும்பம். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலயும் 10, 14 பேர், 16 பேர் அதிகபட்சமா இருப்பாங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்கு 32 ஏக்கர் விளைநிலம் ஒதுக்கியிருக்கேன். பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா விளைநிலம். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் தனித்தனியா தான் விவசாயம் பண்ண போறாங்க. பழங்கள், காய்கறிகள் இத உற்பத்தி செய்ற எளிய விவசாயம். நெல்லு, கோதுமை கிடையாது. அது வந்து நோய்களை தரக்கூடியது. அதனால இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு என்கிட்ட ஒரு புதிய உலகத்திற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அங்க இருக்கிற விதிமுறை தான் நான் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 8 வருட இடைவெளி தேவை. 2 குழந்தை தான் பெத்துக்கணும். ஒரு ஆண் 2 குழந்தைகளுக்கு தான் தந்தையாக வேண்டும். ஒரு பெண் 2 குழந்தைகளுக்கு தான் தாயாக வேண்டும். நீ ஒரு மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம், அவள விவாகரத்து பண்ணி எத்தன வேணாலும் பண்ணிக்கோ. அல்லது ஒரு பெண் வந்து ஒருத்தன கல்யாணம் பண்றா, அவன விவாகரத்து பண்ணிட்டு நீ எத்தன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா, நீ 2 குழந்தைகளுக்கு மட்டும் தான் தந்தையாக முடியும். ஒரு பெண் 2 குழந்தைகளுக்கு மட்டும் தான் தாயாக முடியும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 8 வருட இடைவெளி. அது மாதிரி ஒரு குழந்தை பெத்தாச்சுன்னா, 8 வருஷம் ஆகுற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் இருக்காங்களா, பிரியவே கூடாது. 8 வயது ஆகுற வரைக்கும் அந்த குழந்தையின் பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கவே கூடாது. ஏன்னா, அந்த குழந்தையின் பார்வையிலிருந்து அந்த குழந்தைக்கு தன்னை பெற்றெடுத்த அந்த இரத்த தொடர்பு, அந்த தாய் தந்தையின் சேவை அந்த குழந்தைகளுக்கு தேவை. அந்த தாய் தந்தையின் அக்கறை, அன்பு, பாசம் அந்த குழந்தைக்கு தேவை. 8 வருஷத்துக்கு அப்புறம் நீ பிரியணும்னா பிரிஞ்சுக்கோ. அதில வந்து தடையே கிடையாது. உடனே உனக்கு கிடைக்கும். ஆனா 8 வருஷத்துக்குள்ள நீ பிரியவே முடியாது. அதனால ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கும்போது தெளிவா பெத்துக்கணும். குழப்பமே இல்லாம நாம அந்த குழந்தைய பெத்துக்கிறோம். 8 வருஷம் இந்த குழந்தைக்கு தாய் தந்தையா இருக்கணும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி இருப்பதா இருந்தா நீ குழந்தைய பெத்துக்கோ. குழப்பத்தோட பிரிஞ்சு போறது அதுக்கெல்லாம் எங்க அனுமதியே கிடையாது. நீ இப்படி விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா, இதெல்லாம் விதிமுறை வருது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுதுல, அந்த உலகத்தில இந்த விதிமுறைலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ வந்து, "இல்ல நான் போயிடுவேன். என் பொண்டாட்டிய விட்டு போயிருவேன். என் புள்ளைக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனா நான் இப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு நீ போனன்னா, அந்த மாரி ஒரு பொண்ணு வந்து அவன கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி விட்டுட்டு போறவன போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணாக்கா என்ன ஆகும்னா, இந்த நெறைய ஊர் சலுகைகள்லாம் இருக்குல்ல, ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய வசதிகள், ஒத்துழைப்பு, அவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் அங்க உண்டு. அப்புறம் வந்து நிலத்துக்குள்ள நுழையக்கூடாது. அல்லது புடிச்சு கட்டி போடுறது. இப்படி விதிமுறையை மீறுகிறவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். கட்டி போட்டு பட்டினியாட அவனுக்கு யாரும் பொண்ணு கிண்ணு குடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விதிமுறைகள்லாம் எதிர்காலத்தில வரப்போகுது. விதிமுறைகள ஃபாலோ பண்ணணும். விதிமுறைகள் என்பது மக்களுடைய நன்மைக்காக தான். அ அதனால அப்படி நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். மனித வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டதிட்டங்கள் எல்லாமே. நீ மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காக தான். அதனால அத நீ மதிக்கல அப்படின்னா, அப்போ உன்னையும் யாருமே மதிக்க மாட்டாங்க. உன்னுடைய உணர்ச்சி பத்தி யாருக்கும் கவல கிடையாது. உன்னுடைய வாழ்க்கைய பத்தி யாருக்கும் கவல இல்ல. உன் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுற அந்த ஊர் நிர்வாகத்த, அந்த மக்கள பத்தி நீ மதிச்சா தான், இந்த மக்களும் உன்ன மதிப்பாங்க. நீ அத மதிக்கலன்னா, அந்த சட்டதிட்டத்த மதிக்கல அப்படின்னா, உன்னையும் யாரும் மதிக்க மாட்டாங்க.